எங்கள் கிச்சனில் வந்து பிஸ்கெல்லாம் செஞ்சுக்கிறேன்னு நீங்கள் சூப்பரான மில்க் பிஸ்கை வச்சு ஐஸ்கிரீம் செய்ய வருவாங்க. எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த எல்லா பிஸ்கட்டையும் இதில் கூட நொறுக்கி கொடுக்கணும். ஐயோ, இந்த வேலைக்கு தகுந்தாவே சூடான்னு சொல்ல வரீங்க. ஜில்லுமே இந்த வேலை இருந்தது சூடுன்னே வாயில் வருது. சின்ன பிள்ளைங்களாம் மிக்சியில் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கைப்பெண்ணு அது மட்டும் எப்பவுமே செய்யும். அதுக்கப்புறமா எத்தனை உங்களுக்கு நீங்கள் வந்து 3 காப்பி தூள் போட்டுக்கோங்க. ஓகே, இல்லை 2 1 ஆச்சு போட்டுக்கோங்க. ஓகே, நாங்கள் வந்து 3 போட்டுக்கோங்க. பிச்சுட்டா காப்பி தூள்லாம் போறீங்க. நல்லா இருக்கு, மணி கேட்காதீங்க, சூப்பராக இருக்கும். என்ன பண்ணுறீங்க? அதெல்லாம் கொஞ்சம் எல்லா ஜீனியுமே போட்டுருந்தேன் அதில். அப்போ தான் கொஞ்சம் இனிப்பு கொடுக்கும். எனக்கு 3 காப்பி தூள் போட்டிருக்கோம்ல, அதனால. அம்மா இதெல்லாம் போய் மிக்சியில் அடிச்சிடலாம் வாங்க. நம்ம மிக்சியில் போட்டுக்கிட்டாச்சு. இப்போ நம்ம அரைக்கலாம். கொஞ்சம் தூள் ஆகணும். இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, ஆனால் சூப்பராக வந்துடுச்சு. ஃபஸ்ட்டு இதெல்லாம் வந்து இன்னொரு அக்கா தான் செய்வாங்க. இந்த தூளை சாப்பிட்டு நக்கத்துக்கு சூப்பராக இருக்கும். நக்கிட்டே கிடப்போம். இப்போ நாங்கள் செய்கிறோம். நீங்கள் இது வந்து இந்த வீடியோ பார்த்துச்சிங்கன்னா உங்கள் சின்ன பிள்ளைங்க எல்லாருமே நக்க தான் செய்வாங்க. இது பார்த்தீங்கன்னா நல்லா தூளாகிடுச்சு. வாங்க, இது வந்து எடுத்துகிட்டு போயிடலாம். அரைச்சாச்சு. எப்படி நல்லா தூளாகிட்டு பாருங்கள். இப்போ நம்ம தூளாக்குனது வந்து ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ பால் காய்ச்சிக்கலாம். இந்த கிணத்துலேயே காய்ச்சலாம்ல. திக்காக நாங்கள் வந்து எல்லாத்தையும் ஊற்றியாச்சு. அதில் அதனால தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ நம்ம அடுப்பு ஆன் உரைக்கும் போது கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டு அப்படி மேலே வைக்கும். சின்ன வயசுலேயே எல்லாம் தெரியுமான்னு கேட்காதீங்க. எங்கள் அம்மா செய்யறத கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து செய்யும். இப்போ நல்லா இதை காய்ச்சி அதில் ஊற்றிக்கணும். ஊற்றி கிண்ணணும். நம்ம அதுக்குள்ளே இதை வந்து வேறு பாத்திரத்துக்கு ஸ்விட்ச் பண்ணிடலாம் வாங்க. கொஞ்சம் கட்டி முட்டியமாக இருக்கிறது நம்ம கையாலே உடச்சிடலாம். கையால் உடச்சிடும். எங்கள் பக்கத்தில் இருக்கிற கோவில் வேறு கட்டிகிட்ருக்காங்க. அதுக்கு வந்து நாளைக்கு வந்து இது புதன்கிழமை தான் கும்பாபிஷேகம். நாளைக்கு வந்து ஹோமம் வைக்குவாங்க. நம்ம நல்லா உடச்சிக்கலாம். போதும். இன்றைக்கி நாங்கள் இது முடிவே எடுக்கல. சரி டக்குன்னு போய் பண்ணலான்னு நினச்சோம். சூப்பராக இருக்குது. இந்த கையை சூப்பராக இருக்குது. இனிப்பு பத்தலைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஜீனி கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரொட்டியில் உள்ள இனிப்பே போதும். அதனால நாங்கள் கொஞ்சம் அக்கா எல்லா ரொட்டியுமே போடலான்னு பார்க்காதீங்க. இந்த ரொட்டி தான் போடணும். இல்லை, உங்களுக்கு இந்த மில்க் கேஸ் பிடிக்கலன்னா நீங்கள் வேறு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். வேறு மில்க் நம்ம மட்டும் எல்லாத்தையும் கொட்டிக்கலாம். இப்போ பால் வந்து அடுப்பில் வச்சுருக்கோம். இது நல்லாவும் பண்ணி வச்சாச்சு. இது வந்து மூடி போட்டு மூடிக்கலாம். இல்லை நச்சு வந்துடும். கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இங்கே ரொட்டியெல்லாம் சீக்கிரம் சிந்திருச்சா.
பால் இப்போ தான் பொங்கி வர மாதிரி இருக்குது. பொங்கி வந்தோடனே என்னக்கா பண்ணணும்னு கேட்காதீங்க. பால் எடுத்து அதில் வந்து ஊற்றி அப்படியே மெதுவாக கலக்கி விட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு வந்து நம்ம ஸ்லோவில் வச்சுட்டோம்னா பொறுமையாக தான் காயும். ஆனால் கொஞ்சம் ஸ்பீடாக வச்சுக்கலாம் நம்ம. இப்போ நீங்களும் இதுமாரியே பண்ணிக்கோங்க. மேலெலாம் முட்டை விடுது, காய் பொங்கி போகுது. நல்லா காய்ஞ்சிக்கிட்டு இருக்குது. ஓகேங்களா? மேலெலாம் முட்டையோ ஓடுது. எப்போ பொங்கணும்னு தெரியாது. அது நம்ம பக்கத்துலேயே நின்றுக்கிட்டால் இதாகிடும். பொங்குது. என்ன இது ரெண்டு எனக்கு பால் வச்சுருக்கீங்கன்னு கேட்காதீங்க. நாங்கள் பால் வச்சுருந்து கொஞ்ச நாளே போய் காய்ச்சிட்டோம். வீணாக்க வேணாம் ஏனத்தன்னு. அப்போ நாங்கள் தான் வளர்க்கணும். இந்தமாரி பொங்கி வரப்போ நீங்கள் எடுத்து காய்ச்சி போட்டுக்கலாம். இப்போ நல்லா அது கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து இப்போ கீழே சேவ் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம வந்து இப்போ வந்து இதை இப்படி லைட்டாக பிச்சில் இறக்கி வச்சோம். ரொம்ப கொதிக்குது பால். அதை ஊற்றிடலாம். இப்போ நம்ம இதை ஊற்றிடலாம். கை சுட்டுடுச்சு. அப்போ ஒரு கரண்டி ஆச்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்படி தான் நாங்கள் மாட்டியிருப்போம். இது வந்து ஒரு கரண்டி வந்து நம்ம எடுத்துக்கலாம். பார்க்க கொஞ்சம் சூப்பராக இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஊற்றிடலாம். எல்லாத்தையுமே ஊற்றிடலாம். இப்போ பார்க்கறதுக்கே டீ பெரிய இருக்குது. டீன்னு சொல்லி குடிச்சிடாதீங்க. நல்லா நம்ம கட்டி முட்டியமாக இல்லாமல் நம்ம ஆற வைக்கிறதுக்கு நம்ம ஃபேன் காற்றுக்கிறதுக்கு. இப்போ பார்க்கவே எப்படி ஒரு மாதிரியாக இருக்குது. ஃபேன் காற்றுல வச்சு பொறுமையாக கிண்டி விட்டோம்னா முடிஞ்சிடுச்சு. நம்ம ஃபேன் போட்டுக்கலாம். இதை நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். நம்ம நல்லா கட்டி முட்டியமாக இல்லாத அளவுக்கு நம்ம கிண்டணும். இப்போ பார்த்திங்கன்னா அப்போ ஃபஸ்ட்டு ஊற்றும் போது நம்மளுக்கு தண்ணியாக இருந்த மாதிரி இருந்தது. இப்போ நல்லா கெட்டியாக இருக்கும். நல்லா இப்படி கிண்டணும். ஆமாம், முன்னே தண்ணியாக இருந்துச்சு. இப்போ வந்து ஊற்றும் போது அப்போ நல்லா இருக்கு. நீங்கள் இப்போ கிண்டுறதுக்கு ஒரு 1/2 ஹவராச்சும் எடுத்துக்கணும். நீங்கள் கிண்டுறதுக்கு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஆமாம், அப்போ தான் நல்லா வரும். டீ முட்டியமாக இல்லாமல் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். ஒரு வாய் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இது ஒரு வாய் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். நீங்கள் ஒரு சின்ன பிள்ளைங்களுக்கு மட்டும் ஒரு நாக்கில் வச்சுட்டிங்கன்னா பாருங்க, அக்கா அக்கா வேணும் வேணும் வேணும்னு கேட்டது இல்லை, உங்களுக்கே எல்லாத்தையும் குடிச்சிடும் போல தோணும். அப்படி இருக்குது, சூப்பராக இருக்குது. இப்போ எதுக்கு இதை வந்து கட்டி முட்டியமாக இல்லாத அளவுக்கு கிண்டணும்னு சொல்கிறேன்னா, நம்ம ஃப்ரீசரில் வச்சாலும் அது அப்படியே அந்த கட்டி அப்படியே தெரியும், இருக்காது. அதனால சொல்லிட்டு நம்ம பால் வந்து ஊற்றும் போது எவ்வளோக்கு அவ்வளோ தண்ணி மாதிரி தெரிஞ்சுதோ அவ்வளோக்கு அவ்வளவும் இப்போ வந்து நல்லா அவ்வளோ திக்னஸ் தெரியுது. இப்போ லைட்டாக நக்கி பார்க்கலாம். வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் வந்து இந்த இதை வந்து வேறு இதுலேயும் கட்டிலாம் இல்லாமல் எடுத்துக்கிட்டு வேறு பாத்திரத்துலேயும் சேவ் பண்ணிட்டு இதுலேயும் வச்சுக்கலாம். இந்த கரண்டியெல்லாம் எடுத்துப்போம் நம்ம. ஆனால் நாங்கள் இதே பாத்திரத்தில் தான் வச்சுக்க போகிறோம். நீங்கள் வேறு பாத்திரத்தில் வச்சுருந்தாலும் வச்சுக்கலாம். போய் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் கீழே தான் நாங்கள் வச்சுருக்கோம். மூடியெல்லாம் போட்டாச்சு. ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஐஸ் தண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் வந்து இது எப்படி நல்லா கெட்டியாகின்னு நாளைக்கு அப்ளை பண்ணுறோம். நைட்டு 6:55 இல்லைன்னா 7 மணி ஆகும்போது ஐஸ்கிரீம் கட்டியாக இருந்தால் சாப்பிட்லாம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். செம்ம கட்டியாக இருக்குது. அவங்க டேட்டு வா. இங்கே அப்படிங்க. ஏற்கனவே எங்கள் மாமா கொஞ்சம் நோண்டி சாப்பிட்ருக்கு. அங்கே நல்லா அப்படி
சாப்பிடு. உண்மையிலே வேற லெவலாக இருக்குது. இப்போ நான் சாப்பிடலாம். கொஞ்சம் மாவு எடுத்துருவாங்க 2 பேரும். இதை எடுத்துக்கிட்டு இடத்த கொடுத்துருவாங்க. வேற லெவல் காய்ஸ். நீங்களும் சாப்பிட்டு பாருங்க. பாய் காய்ஸ்.